நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க அம்பிகா மிஸ். டேட்ல கூட என்ன மிஸ்ன்னு கூப்பிடுற? நீ நிஜமாவே குழந்தைதான் மனோ. சரியான முட்டாள். நான் இதை ட்ரை பண்ணலாமா? தாராளமா. அப்படி நீ விரும்புறதா இருந்தா தாராளமா இதை நீ குடிக்கலாம். ஆமா, நீ எதுக்காக என்ன மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற? உங்களை லவ் பண்றேன். உங்களை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். லவ் பண்றியா? லவ் பண்றியா இல்ல ஏதாவது வேற மாதிரி? நீ எப்பவாவது யாரையாவது கிஸ் பண்ணிருக்கியா? அப்ப என்ன கிஸ் பண்ணு. நீங்க தானே சொன்னீங்க டேட்ல ரொமான்டிக்கான விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு. ட்ரிக் கொஸ்டினா? கிஸ் பண்றியா இல்ல பண்ண மாட்டியா? பண்றேன். என்ன தொடணும்னு ஆசையா இருக்கா? என் கூட ஷிம்லாக்கு வரியா இல்ல குல்லு மணாலி போலாமா? வெக்கேஷன் வெறும் நீ அப்புறம் நான் மட்டும். என்ன சொல்ற? கண்டிப்பா. ஆமா, நான் ரெடி. Cheers. மனு சௌத்ரி பெரியவன் ஆயிட்டான். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, பாராட்டுங்க. மேம், ஐ மீன் அம்பிகா, நாம இங்கிருந்து எங்கேயாவது ஓடி போயிடலாமா? ஓடி போலாமா? நான் இங்க இருக்க விரும்பல. இங்க தினம் தினம் படிக்கிற டென்ஷன், அப்பா அம்மாவோட திட்டு, சண்டை, இதெல்லாம் வெறுப்பா இருக்கு. சரி, ஓடி போயிடலாம். ஸோ நாம நாளைக்கே கிளம்பிடலாமா? நாம ஸ்ட்ரெயிட்டா இங்கிருந்து டெல்லிக்கு போயிடலாம். அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷிம்லா, அதுக்கப்புறம் மணாலி. I think we should get through this, right? கிட்ட வாடா செல்லம். So, மனு சௌத்ரி, நீ இங்க வந்தது உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா இன்னைக்கு என்னோட லைஃப்லயே பெஸ்ட் டே. நான் இது வரைக்கும் நான் எந்த பொம்பளைய யாருக்கும் தெரியாம ரசிச்சுக்கிட்டு இருந்தனோ, இன்னைக்கு அவங்க என் கூட இருக்காங்க. நான் உங்களை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவேன். நான் உங்களை நேசிக்கிறேன். அப்புறம் உங்களை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவேன். இந்த காதலன் தன்னோட காதலியை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவான். ஒன்லி லவ் மை அம்பிகா. இன்னும் குடி. அம்பிகா, நீ கியூட்டா இருக்க.
நாளைக்கு நாம் ரொம்ப 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 தூரம் போகிறோம். ரொம்ப 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 தூரம். அங்கே நீ அப்புறம் நான் மட்டும்தான். நம்மளை தொந்தரவு பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. என்னுடைய வண்டியில் உள்ள லேப்டாப் எடுத்துகிட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம். அப்புறம் நான் வீட்டு வேலை, வெளி வேலை, எல்லா வேலையும் நான் செய்வேன். உன்னை நான் சந்தோஷமாக வச்சுப்பேன். நீ எனக்காக ஒரே ஒரு வேலை செஞ்சால் மட்டும் போதும். நீ என்னை இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐ லவ் யூ அம்பிகா மேம். ஏன் இன்னைக்கு இந்த பஸ் வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது? மனு, நம்ம பண்றது எதுவுமே சரியில்லை. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சோ என்ன நடந்துச்சோ அது கனவு விட மிகப்பெரிய விஷயம். நீங்க வேணா ஜனங்க கிடைக்கலுங்க, அவங்க கனவு நிஜமாகாது. ஆனா என்கிட்ட கேளு, என்னுடைய மிகப்பெரிய கனவே என் கூட இருக்கு. கேட்கறதுக்கு இதெல்லாம் நல்லதா இருக்கும். நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு 18 வயசு தான் ஆகுது. நான் உன்னோட டீச்சர். நமக்குள்ள எப்படி செட் ஆகும்? இன்ஸ்பெக்டர் சார், அது இருக்கா பாருங்க என் புள்ள மனோ. மனு, உங்க அப்பா அம்மா. நான் இங்க இருந்து போறேன். மேம், மனு ப்ளீஸ். மேம், அம்பிகா மேம். மேம், இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன், இவங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இந்த மாதிரி பண்றதுக்கு தான் ஸ்கூலுக்கும் கோச்சிங்க்கும் அனுப்புனா? அம்மா, நீ என்ன எல்லாரும் முன்னாடியும்? எல்லாரும் முன்னாடி உன்னை அம்மனமா நிக்க வைப்பேன்டா. நான் உன் அம்மாடா. நான் உன்னை நேசிக்கிறேன்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை தப்பான வழியில விட்டுருவேனா? அந்த பொம்பளையோட உன்னை அப்படியே அனுப்பிடுவேன்னு நினைச்சியா? அவ உன்னை கூட்டிட்டு ஓடி போக பாக்குறாளா? நான் விட்டுருவேன்னு நினைச்சியாடா? இன்ஸ்பெக்டர் சார், அந்த பொம்பளை எங்க போடா? இல்ல இல்ல இல்ல, அந்த பொம்பளையை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. என் பையனை கடத்தி போக ட்ரை பண்ணிருக்கா. அம்மா, நீங்க அம்பிகா மேம் எதுவும் பண்ண கூடாது. நான் அந்த சிவன் மேல சத்தியமா சொல்றேன், நான் இதே இடத்துல செத்து போவேன். வேண்டாம்ப்பா, அப்படிலாம் சொல்லாத. நாங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம்ப்பா. இன்ஸ்பெக்டர் சார், எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. நாங்க எங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். அப்ப சரி, வாங்க. சரியாப்பா? என்னங்க, இங்க பாருங்க, நீங்க மனோவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. வாடா. நீங்க அம்பிகா மேம் எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? இங்க பாரு கண்ணா, அவளை நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம். அம்மா தான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க போயிருக்காங்கல்ல. ஆனா நீ எங்களுக்கு ஒரு வாக்கு தரணும். இனி அந்த டீச்சரை என்னைக்கும் பார்க்க போக மாட்டேன்னு. அதோட வீட்டை விட்டு ஓடி போகணும்னு கூட நினைக்காத. புரியுதா? பாப்பா போலாம். மனு சௌத்ரி, நீ இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ற? எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட லைஃப்ல பெஸ்ட் டே இதுதான். நான் உங்களை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவேன். காதலிக்கிறவன் தான் காதலியை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவான். யாரும் இல்லாத இடத்துல நீயும் நானும் மட்டும் போயிடலாம் தனியா. எனக்கு திடீர்னு என்னாச்சு? நான் எப்படி அவன் பேசினதை நம்பி முட்டாள் மாதிரி அவன் கூட ஓடி போகிறதுக்கு தயாராயிட்டேன். அவன் ஒரு 18 வயசு குழந்தை. அவனுக்கு உலகத்தை பத்தி எதுவும் தெரியாது.
ஹலோ. ஹாய், நான் இந்திரனில். நம்ம ஒண்டர் ஆப்ஸில் சந்திச்சோம்ல? ஆ ஆ சொல்லுங்க. தப்பான நேரத்தில் கால் பண்ணிட்டேனா? நான் வேணா அப்புறம் கூப்பிடவா? இதுதான் சரியான சந்தர்ப்பம். மனுவோட பிடியில இருந்து தப்பிச்சு போக இதுதான் சரியான நேரம். இல்ல இல்ல, ஆக்சுவலி நீங்க எனக்கு ரொம்ப கரெக்டான டைமுக்கு தான் கால் பண்ணீங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, நம்ம போன்ல மெசேஜஸ்ல நிறைய பேசிட்டோம். இனிமே நம்ம டைரக்டா மீட் பண்ணா நல்லா இருக்கும். சொல்லுங்க, எங்கே மீட் பண்ணலாம் சொல்லுங்க. 10 மினிட்ஸில் நான் வந்துடுறேன். சரி, நான் உடனே என் அட்ரஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே, பை.